நம்ம நாட்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ராணுவ வீரர் வந்து பாட்ஷா படத்தில் கட்டி வச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க இந்த டோல்கேட்டுக்காரங்க. டோல்கேட்டில் ஒர்க் பண்ணுற ஊழியர்கள். டோல் வந்து டிராஃபிக்காக இருக்குது. ராணுவ அதிகாரி போய் கேட்டிருக்காங்க, ஏங்க இதுமாதிரி டிராஃபிக்காக தான் நான் டியூட்டிக்கு போகணும், கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு. அப்படிமா என்ன கேட்குறது, நான் எனக்கு அந்த வாக்குவாதம் ஏற்படும் போது அவரை வந்து எல்லா ஊழியர்களும் சேர்ந்து தாக்கியிருக்காங்க. ஒரு ராணுவ வீரருக்கே இந்த அவ்வளோ நிலைனா இப்போ சாமானிய மக்களுக்கு என்னென்னு யோசிச்சு பாருங்கள். அதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூர்லேயும் வந்து இதுமாதிரி டோல் இருக்குங்க. டோல் கிடையாது, இஆர்பின்னு இருக்குது. அது எப்படி கலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபீ கவர் மட்டும் தான். இதுமாரி டோல் கேட்லாம் போட மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக் மிஷின் அது வந்து சென்சார் ஆகிக்கும். இப்போ ஃபாஸ்டேக் சென்சார் ஆகிற மாரி அது அப்படி சென்சாரில் காசு இல்லைனா அவங்க வந்து ஃபைன் அனுப்பிடுவாங்க, அவங்க காசு கட்டிடுவாங்க. இதுதாங்க வந்து ஒரு மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. அதே வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கவர் மட்டும் தான். சாட்டர்டே சண்டே பப்ளிக் ஹாலிடே லீவு 24 ஹவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோல் வந்து ஒர்க் ஆகாது. நம்ம நாட்டில் 24 ஹவர்ஸும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சாலைகள் இல்லை, மக்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை. என்றைக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அது எல்லாம் பொதுமக்கள் கூடி எல்லாம் ஒன்று கூடி வந்து அது போராட்டம் செஞ்சு சரி